நான் போட்டு காட்டணும். அட போங்க ப்ரோ. யாருமே நீங்க லைக் போடல. அந்தோனி எக்ஸேவியர் ஹாய்ங்க. டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க பார்ப்போம். இப்பதான் ஒரு லைக் காட்டுது. ரொம்ப சந்தோஷம் லைக் போட்டதுக்கு. ஐயோப்பா. சிஸ்டர் ஒரு டைம் போடுங்க தம்பிக்காக. நான் அன்னைக்கு தான் உங்களுக்கு போட்டு காட்டினேன்ல. அங்கிள் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கங்க, நல்லா இருக்காங்க. செகண்ட் லைக் டன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் சேலம் ஆத்தூரிலிருந்து நான் ஒரு விவசாயி. சூப்பர் விமல் ப்ரோ, வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம் விமல் ப்ரோ. ஒரு அக்கா எந்த ஊரு? எங்களுக்கு உங்க பக்கத்து மாவட்டம் தான், ஈரோடுங்க. சிஸ்டர் கண்ணாடி போடுங்க. போட்டா போச்சு சுரேஷ் ப்ரோ. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஐயோ, கொஸ்டினை கேட்டிங்களே, தெரியாத கொஸ்டினா போச்சே. டெய்லி லைவ் போடுவீங்களா? ஆமா ப்ரோ, டெய்லியும் லைவ் இருக்கும். தமிழ்நாட்டின் நீளமான நதி காவேரி தானே? நீளமான நதி காவேரின்னு நினைக்கிறேன். கரெக்டா விமல் ப்ரோ? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணியா? ஐயோ, என்னாச்சுடா? எரேசரா? போய் கொடுத்துட்டு வந்துடா அக்காட்டப்போ. ஜிகே கொஸ்டின்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, தெரிஞ்ச பதில் சொல்லுங்க திரு ப்ரோ. கேக்குறாங்க நம்ம விமல் ப்ரோ. அப்படியே தெரிஞ்சா சொல்லுங்க. ஐயோ அப்பா. ஆர் யூ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்? எஸ். எஸ், ஐ எம் ஆல்சோ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான். காவேரி கரெக்டான ஆன்சர். ஏ. நான் ஒரு இது தமிழ்நாட்டின் இது தெரியலையே. தமிழ்நாட்டின் ஜான்சி ராணியா? தென்னிந்தியாவின் ஜான்சி ராணியா? நம்ம ஏரியா தானே தென்னிந்தியானாம். தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி. இருங்க 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 சொல்லுவேன் விமல் ப்ரோ. அதுக்காண்டி தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க, தெரியும். குட் ஈவினிங் ரமேஷ் ப்ரோ. தமிழ்நாட்டின் முதல் அணை கல்லணை தானே விமல் ப்ரோ? மஞ்சள் நகரம், நம்ம ஈரோடு. வணக்கம் ரமேஷ் ப்ரோ, வாங்க வணக்கம். மாலை வணக்கம் ரமேஷ் ப்ரோ. லைக் டன், தேங்க்யூ. தமிழ்நாட்டின் முதல் அணை கல்லணை கரெக்டா விமல் ப்ரோ? சொல்லுங்க. எடுத்து வச்சுக்கோ. நான் லைவ் போட போறேன். அப்படியா ரமேஷ் ப்ரோ? ஓகே, போடுங்க. நான் லைவை முடிச்சுட்டு வர்றேன், சரிங்களா? ஐயோ அப்பா, முடியலடா சாமி. இவ்வளோ பெரிய அழகாக என்ன போட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அஷ்டமி கால பைரவருக்கு அபிஷேகம். இன்னைக்கு அஷ்டமியா? ஓகே ஓகே ப்ரோ. கால பைரவருக்கு அபிஷேகமா? சூப்பர் சூப்பர். நானும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் தான். அப்படியா? சூப்பருங்க. அந்த மல்லிகைப்பூவா? 2 முழங்க. 2 முழம் மல்லிகைப்பூ. இந்த பப்பு சாப்பிடு. எரேசர் என்ன பாப்பா கேட்டுட்டு இருக்கிறா? கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம் போல லைவ்ல. வீரமங்கை வேலுனாச்சு. அச்சோ, அதுதான் ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ராமநாதபுரம் மாவட்டம். சூப்பர் சூப்பர் விமல் ப்ரோ. நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்னதுப்பா? தண்ணியா? தண்ணி வேணுமாடா? வா. நீ சிவகங்கை மீட்டாண்டு 1830. ஐயோ விமல் ப்ரோ, ரொம்ப படிப்ஸா இருக்கீங்க போலயே. நான் அந்த அளவுக்கு படிப்ஸ் இல்லை விமல் ப்ரோ. கியூட் ப்ரோ, நீங்க கேட்கறது எனக்கு ஒன்றும் புரியல, சரிங்களா? விமல் ப்ரோ என்ன நல்லா தானே கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் கிளம்பிட்டீங்க? அட கடவுளே. இந்தா ரச்சி.